இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்கவில்லை என்று பெண்ணின் கணவர், மாமனார் ஆகியோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகனுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த பெண் கனிஷ்காவின் மாமனார் யுவராஜ் சிங் மற்றும் கணவர் பல்ராம் சிங் ஆகியோர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். திருமணத்திற்காக ₹1 கூட நாங்கள் வரதட்சணை வாங்கவில்லை என்று மாமனார் யுவராஜ் சிங் தெரிவித்தார். கடந்த வாரம் கூட தொலைபேசி வாயிலாக கனிஷ்காவிடம் பேசி வீட்டிற்கு அழைத்ததாக கணவர் பல்ராம் சிங் கூறினார். அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக பொய் கூறுவதாகவும், தான் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்தின் விலைதான் இருட்டுக்கடை அல்வாவின் 1 வருட வருமானமாக இருக்கும் என்றார். சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஒரு கார் மெக்கானிக்கினுடைய பொண்ணை நான் சம்பந்தம் பண்றதுக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்போ இந்த இருட்டுக்கடை இவங்களுக்கு வந்துருச்சு, அது வந்ததும் ஒரு தவறான முறையில வந்தது அப்படிங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. எனக்கு அது ஒரு போர்ஜரி, அவங்க பார்ட்னரா இருந்தவங்களோ அல்லது அதுக்கு உரிமையாளர்கிட்ட போர்ஜரி பண்ணி அந்த ஆவணங்களை திருத்தி அது மூலமா தான் அது வந்தது அப்படிங்கிறது பிற்காலத்துல தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. இது சம்பந்தமா இன்னைக்கும் திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல அதனுடைய ஆவணங்கள் எல்லாமே, இவங்க மேல புகார் எல்லாமே அந்த டிசி ஆபீஸ்ல இருக்கு. இது சம்பந்தமா அந்த டிசி மேலையும் அந்த போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் மேலையும் புகார் நீதிமன்றத்துல, மதுரை நீதிமன்றத்திலையும் புகார் தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் வழக்கா அதுல நிலுவையில் இருக்கா முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதுல அந்த வழக்கம் இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வரதட்சணை கேட்டேன், நான் டிஃபெண்டர் கேட்டேன் அப்படிங்கறது சொன்னது முழுக்க முழுக்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம சொல்லப்பட்ட அப்பட்டமான பொய். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல அவங்களுக்கு இந்தியன் வங்கியில ₹5 கோடி கடன் இருக்கு. இது எனக்கு பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்கின காருக்கு அவங்க டியூ கட்ட முடியாம போன வாரம் வெறும் 1.5-2 வருஷம் ஆன புது இன்னோவா கிறிஸ்டாவை அவங்க வித்திருக்கிறாங்க. இதுவும் நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையுமே ஆதாரபூர்வமான விஷயங்கள், ஆவணப்பூர்வமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அல்லது அவங்க நான் கொடுமைப்படுத்தின கடை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டேன் அப்படிங்கறது எல்லாமே சுத்தமான பொய். காரணம் என்னன்னா, அந்த கடை இவங்களுக்கு வந்ததே ஒரு 400 நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு அந்த கடையே வந்திருக்கு. இவங்க இப்ப இருக்கிற வீடு இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த சூரஜனுடைய பேர்ல தான் அந்த இடமே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த சூரஜோட பேர்ல தான் இவங்களுடைய ஒர்க் ஷாப் இருக்கு. இவங்க இன்னைக்கு வாடகை கட்டடத்துல தான் கடையும் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஃபேக்டரியும் வாடகை கட்டடத்துல தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க கம்பெனி பெரிய பேர் இருக்குது, பாரம்பரிய கம்பெனி அப்படிங்கிற பேர் தான் தவிர அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு 5 கோடி கடன் இருக்குங்கிறது ஆவணப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி இருக்கிறப்ப நான் போய் எப்படி கடன் வாங்க முடியும்? இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, என்னோட வீடை பார்த்திருக்கிறீங்க, எனக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கிறீங்க. இதையெல்லாம் அபகரிக்கணும், அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க தவறான முறையில நம்மள சொல்லி நாமளும் விசாரிச்சப்போ பெருசா விசாரிச்சாலும் நமக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்களை மத்தியில அவங்களுக்கு தொடர்பு பெருசா இல்லை.